அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொருள்? நாங்க மழை வந்தா அந்த பொருளை பாவிக்கிற நாங்கள் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது நாங்க மழை வந்தா பாவிக்கிற நாங்கள்? யாருக்கு தெரியும்? என்ன நாங்க மழை வந்தா பாவிக்கிற நாங்க யாருக்கு தெரியும்? என்னது? என்ன மழை வந்தா பிடிச்சுட்டு போறீங்க? நீங்க நனையாம இருக்கிறதுக்கு மழை வந்தா என்ன பிடிச்சிட்டு போற நீங்கள்? குடை. கெட்டிக்கார பிள்ளைகள் குடை பிடிச்சோண்டு போற நாங்கள். என்ன என்னட்ட இருக்குது குடை? உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இருக்குதா குடை? நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் குடை. பாருங்க, இது அழகான ஒரு குடை. என்ன நிறைய நிறங்கள்ல இருக்கிற அழகான ஒரு குடை. என்னென்ன நிறங்கள் இருக்குது இந்த குடையில? என்னென்ன நிறங்கள் இருக்குது பாருங்க. என்னென்ன நிறம்? ஆரஞ்சு, என்ன மஞ்சள், நீலம், வேற இளம் சிவப்பு, அடுத்தது ஊதா. என்னென்ன நிறம் இருக்குது? நீல நிறம், செம்மஞ்சள் நிறம், ஊதா நிறம், இளம் சிவப்பு. எத்தனை நிறம் இருக்குது? 1 2 3 4 நிறங்கள் இருக்குது. எத்தனை நிறங்கள் இருக்குது? 4 நிறங்கள். சரியா? இப்படி உங்கள்கிட்டையும் இருக்குதா அழகான குடை? நான் இந்த குடை பிடிச்சு கொண்டு போக போறேன். எங்க போக போறேன்னு தெரியுமா? நீங்க இப்படி கூட வச்சுக்கிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? எல்லாரும் வச்சிருக்கிறீங்களா? எல்லார்கிட்டையும் இருக்குது. என்ன இப்படி அழகான குடை வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த குடையை நாங்க என்னத்துக்கு பாவிக்கிற நாங்கள்? என்னத்துக்கு கொண்டு போறோம் நாங்கள்? மழை நிறைய மழை நிறைய நாங்க போகலாம நனைச்சிருவோம் சொல்லி இந்த குடையை பிடிச்சிட்டு போவோம். என்ன இந்த குடையை பிடிச்சிட்டு போனா நாங்க நினைய மாட்டோம். என்ன கொஞ்சம் நினையாம நாங்க எங்கட பாதுகாப்பு தலையெல்லாம் நினையாது இந்த குடையை பிடிச்சிட்டு போவோம். அப்ப இப்ப மழை காலம். இப்ப என்ன காலம்? மழை காலம். ஒரே மழை பெய்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்ப நாங்க இப்படி குடியெல்லாம் வேண்டி பிடிச்சு கொண்டு போவோம். என்ன மழைக்கு பிடிக்கிறனால இந்த குடை. வேற என்னதுக்கு நீங்க பிடிச்சிட்டு போவீங்க? ஓ, வெயில். சரியான வெயில் எரிச்சாலும் என்ன செய்வோம்? நாங்க இந்த குடையை பிடிச்சிட்டு போவோம். ஆனா எவ்வளவு வெயில் எரிச்சாலும் நாங்க குடை பிடிக்காமே போகலாம். ஆனா மழை பெய்தா குடை பிடிக்காம போகலாமோ? நினைஞ்சிருவோம். என்ன அப்ப இந்த அழகான குடைகளை பிடிச்சு கொண்டு நாங்க போற நாங்கள். என்ன நீங்களும் போற நீங்க. இது குட்டி குடை. என்ன உங்களை எல்லார்டையும் இருக்கும் சின்ன குடை. என்ன பாத்தீங்களா? நல்ல வடிவான குடை. என்ன அந்த துணியில இருந்து உள்ளுக்கு கம்பி எல்லாம் வச்சு பாத்தீங்களா? அழகான குடை உங்கள்டைய இருக்குது. நாங்கள் இப்ப இந்த குடையை வச்சு நாங்க ஒரு சின்ன பாட்டு பாடுவோம். என்ன பாட போறோம்? பாட்டு பாட போறோம். சரியா? வட்ட வட்ட கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வட்ட வட்ட கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், பட்டு சட்டை போட்டு பட்டு சட்டை போட்டு படம் பிடிக்கும் கூடைகள், படம் பிடிக்கும் கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வெயில் நிழலாய் காக்கும், வெயில் நிழலாய் காக்கும், விழும் மழை நீர் காக்கும், வெயில் நிழலாய் காக்கும், விழும் மழை நீர் தடுக்கும், கையில் சுருங்கிக் கொள்ளும், கையில் சுருங்கிக் கொள்ளும், கெதியாய் விரிந்து கொள்ளும், கையில் சுருங்கிக் கொள்ளும், கெதியாய் விரிந்து கொள்ளும், வட்ட வட்ட கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், வட்ட வட்ட கூடைகள், வண்ண வண்ண கூடைகள், பட்டு சட்டை போட்டு பட்டு சட்டை போட்டு
பிடிக்கும் கூடைகள் அடம் பிடிக்கும் கூடைகள் வெயில் நிழலாய் காக்கும் வீழும் மழை நீர் தடுக்கும் வெயில் நிழலாய் காக்கும் வீழும் மழை நீர் தடுக்கும் கையில் சுருங்கிக் கொள்ளும் கையில் சுருங்கிக் கொள்ளும் கெனியாய் விரிந்து கொள்ளும் கெனியாய் விரிந்து கொள்ளும் லா 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 நல்ல பாட்டோ இது பிடிச்சிருக்குதா உங்களுக்கு இந்த பாட்டு ஓ என்ன பாட்டு குடை பாட்டு என்ன படிச்சுனாங்க குடை பாட்டு என்ன குடைய பற்றி நாங்க சின்னதா ஒரு பாட்டு படிச்சுனாங்க இப்ப பாருங்க இந்த குடையில என்னென்ன நிறங்கள் இருக்குன்னு திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன நிறங்கள் இருக்குது நீல நிறம் செம்மஞ்சள் நிறம் ஊதா நிறம் இளம் சிவப்பு நிறம் இருக்குது என்ன 4 நிறங்கள் இந்த குடையில இருக்குது நாங்க அப்ப குடை என்னத்துக்கு பாவிக்கிறோம் நாங்க குடை என்னத்துக்கு மழை வந்தா நாங்கள் குடையை பிடிச்சு கொண்டு போறோம் நாங்கள் என்ன அப்ப குடை வந்து பல வர்ண நிறங்கள்ல பல பல நிறங்கள்ல இருக்குது என்ன பெரிய குடையும் இருக்குது சிறிய குடையும் இருக்குது என்ன இது வந்து சிறிய குடை இது வந்து நீங்க பிடிச்சு கொண்டு போற குடை சிறிய குடை இது என்ன பெரிய குடையும் இருக்குது உங்களோட வீட்டுல இருக்குதா பெரிய குடை எல்லாரோட வீட்லயும் பெரிய குடையும் இருக்கும் சிறிய குடையும் இருக்கும் அப்ப குடை வந்து நாங்க என்னத்துக்கு பாவிக்கிறோம் நாங்கள் மழை வந்தா நாங்க குடை பிடிச்சிட்டு போறோம் நாங்கள் என்ன சரியா இப்ப நாங்க வந்தப்ப என்ன குடைய பற்றி பார்த்துட்டு குடையில பாட்டு படிச்சனாங்க இது என்ன இது கோழி என்ன இது கோழி என்ன இது கோழி என்ன இது உங்களோட வீட்டுல நிக்குதா கோழி எல்லார வீட்லயும் கோழி இருக்கு என்ன கோழி என்ன தரும் எங்களுக்கு கோழி முட்டையிட்டு தரும் கோழி என்ன தாரது எங்களுக்கு முட்டையிட்டு தரும் கோழி என்ன சேவல் என்ன செய்யும் அது சட்டி அடிச்சு கூவும் என்ன இது வந்து கொக்க 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 கொக்கன்னு சொல்லி என்ன முட்டை போட்டுட்டு கொக்கரிக்கும் என்ன கோழி இது வந்து எங்களுக்கு முட்டையிட்டு தரும் நாங்க எல்லாரும் கோழியில முட்டை எடுத்து சாப்பிடுறோம் நாங்கள் என்ன கோழி முட்டை சாப்பிட்டா நல்ல சத்து என்ன எல்லாரும் கோழி முட்டை சாப்பிடணும் நீங்கள் இது என்ன இது கோழி இப்ப இந்த கோழியை வச்சு நாங்க ஒரு பாட்டு பாடுவோமா கோழியை வச்சு ஒரு பாட்டு பாடுவோமா புள்ளி கோழி வந்தது பொறுக்கி நெல்லை தின்றது புள்ளி கோழி வந்தது பொறுக்கி நெல்லை தின்றது மெல்ல நடந்து கூட்டினுள் முட்டையொன்று இட்டது மெல்ல நடந்து கூட்டினுள் முட்டையொன்று இட்டது முட்டையிட்ட மகிழ்ச்சியால் முணுமுணுத்து குதித்தது முட்டையிட்ட மகிழ்ச்சியால் முணுமுணுத்து குதித்தது செட்டை அடித்து கூவியே கொக்கக் 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 என்ன செய்தது முட்டையிட்டுது என்ன புள்ளி கோழி ஒன்று வந்து என்ன செய்தது முட்டையிட்டுது முட்டையிட்டுட்டு என்ன செய்தது முட்டையிட்ட மகிழ்ச்சியில அது வந்து செட்டை அடிச்சு 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 என்ன செய்ததா கோழி எப்படி கொக்கரிக்கிறது உங்களோட வீட்டுல கோழி எப்படி கொக்கரிக்கிறது எங்க கொக்கரிக்கலாம் பாப்பா எப்படி கொக்கரிக்க என்ன கோழி வந்து முட்டை விட்டுட்டு கொக்கரிக்கு திரும்ப ஒருக்கா படிப்போமா புள்ளி கோழி வந்தது பொறுக்கி நெல்லை தின்றது புள்ளி கோழி வந்தது பொறுக்கி நெல்லை தின்றது மெல்ல நடந்து கூட்டினுள் முட்டையொன்று இட்டது
மெல்ல நடந்து கூட்டினுள் முட்டையொன்று இட்டது. முட்டையிட்ட மகிழ்ச்சியால் முணுமுணுத்து குதித்தது. முட்டையிட்ட மகிழ்ச்சியால் முணுமுணுத்து குதித்தது. சட்டை அடித்து கூவியே கொக்கக் 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 என்றது. கொக்கக் 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 என்றது. கொக்கக் கொக்கக் என்றது. அப்ப இந்த புள்ளிக்கோழி வந்தது. என்ன புள்ளிக்கோழி வந்து என்ன செய்தது? முட்டையிட்டுட்டுது. என்ன முட்டை என்ன செய்தது? முட்டையிட்டுட்டுது. நாங்க வந்து அந்த முட்டையை எடுத்து என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடுவோமா? இந்த கோழியிட்ட முட்டை எடுத்து எல்லாரும் சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். என்ன எல்லாரும் உடவுல இருக்குதா கோழி? உடவுல இருக்குதா? இருக்குது. என்ன எல்லாரோட வீட்டையும் கோழி இருக்குது. அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? முட்டை சாப்பிட வேணும். சரியா? சரி, நாங்க இன்னைக்கு என்ன செய்து நாங்கள் பாட்டு பாடினாங்கள். என்ன குடையின்ற பாட்டு பாடினாங்கள். என்ன மழை வந்தா குடை தேவை என்று சொல்லி அழகான ஒரு குடைய வச்சு நாங்க பாட்டு பாடினாங்க. அடுத்தது என்ன செய்து நாங்கள் கோழின்ற பாட்டு பாடினாங்க. சரியா? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பாட்டு பாடின அனைத்து சின்ன சிறிய சுறாக்களுக்கும் நன்றி. தொடர்ந்தும் கல்வி டிவியூடாக காத்திருங்கள். நன்றி.